வணக்கம். நான் சுதா டாக்டர் சஃபானா. இப்போ குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்தாலும் அடிக்கடி ஃபீவர் வரது பார்க்கலாம். இல்லை சளி பிடிச்சிருது, பக்கத்து குழந்தை தும்முனாலே நம்ம குழந்தைக்கு உடனே சளி வந்துடுது. அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிறவங்களும், ரொம்ப அசதியாகவே இருக்காங்க, எப்பவுமே ரொம்ப டயர்டாக இருக்காங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களும், அது போக கேன்சர் பேஷண்ட்டாக இருக்காங்க, அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே ஒரு சிம்பிளான சூர்ணம் அதை ரெகுலராக எடுத்து வந்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டான ரிசல்ட் ஒரு 6 மந்த்ஸில் நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம். என்னென்னா வேப்பம் கொழுந்து எடுத்து நிழல்ல காய வச்சு பொடிச்சு வச்சுக்கோங்க. சீந்தல் கிடைக்கும்னா சீந்தல், அப்படி இல்லாட்டி நாட்டு மருந்து கடைகளில் சீந்தல் இல்லாட்டி வில்வம் ரெண்டில் ஏதாவது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. பவுடர் ஃபார்ம்லேயே கிடைக்கும், அது வாங்கி வச்சுக்கலாம். கூட துளசியை பவுடராக வாங்கி வச்சுக்கலாம். வீட்டில் கிடைக்கும்னா அதை ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை மூணையுமே ஈக்குவல் குவான்டிட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன குழந்தைங்க அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூனும், பெரியவங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூனும் ரெகுலராக தேனில் கலந்து எடுத்து வந்தீங்கன்னா இம்யூனிட்டி நல்லா ரைஸ் ஆகும், உங்களோட சிம்டம்ஸ் குறையும். தேங்க்யூ. ஸ்டே ஹெல்த்தி வித் சித்தா மெடிசின்ஸ்.